வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம மசாலா பரோட்டா பண்ணலாம். டெய்லி நம்ம சப்பாத்தி சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு பரோட்டாவை செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம கோதுமை மாவில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு 1/4 கிலோ வச்சுருக்கேன். அதாவது 1 கப்பு நம்ம வச்சுருக்கோம். சர்க்கரை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், தயிர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து போட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பரோட்டா ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும், எதுனாலும். இல்லை பால் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம். பாருங்கள், நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு நல்லா மாவை வந்து பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம மாவு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது வந்து வெங்காய பொடி. ஏற்கனவே அம்மா வீட்டு சமையலில் இது வந்து நான் போட்டிருக்கேன். சப்போஸ் வெங்காய பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து பூண்டு பொடி 1/2 ஸ்பூன். அதே மாதிரி பூண்டு பொடி கூட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரவுண்டு ஷேப்பில். கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சது ஒரு 1/2 ஸ்பூன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு கலந்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி வந்து நல்லா உங்களுக்கு ஜீரணமாகும், ரெண்டாவது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. பட்டர் வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா தயிர் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி வந்து திரட்டிக்கலாம். கொஞ்சமாக இதில் மாவு போட்டுட்டு எடுத்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம். அந்த பூண்டோட வாசனை, இந்த வெங்காயத்தோட வாசனை, பச்சை மிளகாய், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே வந்து லைட்டாக நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திரட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி திரட்டி வச்சாச்சு எல்லாமே. இப்போ கல் காயட்டும், அதில் போட்டுக்கலாம். பாருங்க, கல் காஞ்சிச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான மசாலா பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டெய்லி வந்து சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம வந்து இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் தயிர் இல்லைன்னா பட்டர் வச்சு இதுக்கு சைடிஷாக சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வெங்காய பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு பொடி, இதெல்லாம் சேர்த்து பண்ணதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.